2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது அமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். In those days was an Ezekiel sick unto the death, and the prophet Isaiah the sons of the Amoz come unto him, and said unto him, Thus saith the Lord, set thine house in the order, for thou shalt and die, and not live. To the வசனம் 2. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரையே நோக்கி, Then he turned his face to the wall and prayed unto the Lord and saying, வசனம் 3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உறுதியுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதையே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். I beseech thee, O Lord, and remember now how I have walked before thee in the truth and with a perfect heart, and I have done that which is good in thy sight. And Ezekiel wept sorely. வசனம் 4. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னவே கர்த்தருடைய வார்த்தைகளை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னதாவது, and it's come to pass after Isaiah was gone out into the midday court, that the word of the Lord come to him and saying. வசனம் 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். Turn again and tell Ezekiel the captain of my people, Thou said the Lord, the God of the David the father, I have heard the prayer, I have seen these tears. Behold, I will heal thee, and the third day thou shalt go up unto the house of the Lord. வசனம் 6. உன் நாட்களுடனே 15 வருஷங்களையும் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றான். And I will add unto the days on 15 years, and I will deliver thee and city of the hands of the kings of Assyria, and I will defend this city for many own sake, and for my the servants David's sake. வசனம் 7. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளைவாயின் மேலே பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான். And Isaiah said, and take a lump of fog, and they took and laid it and the pole and the fork covered. வசனம் 8. எசேக்கியா ராஜாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்கியதற்கு 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். And Ezekiel said unto the Isaiah, What shall be the the Lord, and I will heal me, and that I shall go up unto this house of the Lord the 3 days. வசனம் 9. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக ஏசாயா 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ
10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். And Isaiah said, and this and Shagan shall turn thou and have one of this Lord, that the Lord and will and do that things that he and hate and speak and shall and the shadow of forward then degrees her go back 10 degrees. வசனம் 10. அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது போல் லேசான காரியம் அப்படியே வேண்டாம். சாயல் 10 பாகை பின்னிட்டு திரும்பி போக வேண்டும் என்றான். And Ezekiel answered, it is a light things for the shadow to go down 10 degrees. But let the shadow return backward 10 degrees. வசனம் 11. அப்பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுவையுடைய சூரிய கடிகாரத்திலே பகைக்கு பாகை முன் போன சாயல் 10 பாகை பின்னிட்டு திரும்பிபடி செய்தார். And Isaiah the prophet and carried unto the Lord, and he and forgot the shadow the 10 degrees backward, by which and it had gone down in the dale of the Azza. வசனம் 12. அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமனத்தையும் அனுப்பினான். At that is time brought the Baladan, the sons of the Beladan, kings of the Babylons, sent letter and priest unto the Ezekiel, for he had an ear that an Ezekiel hadn't been sick. வசனம் 13. எசேக்கியா அவர்கள் அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷங்களை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷங்களில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருட்கள் ஒன்றும் இல்லை. And Ezekiel hearkened unto them, and he swore them all the house of these and precious things, the silver and the gold and the spice and the prosicus and ornament and all the house of theirs and armor and all that was and found in their treasuries. There was and nothing in this house, near in this all this domain, that in Ezekiel showed them are not. வசனம் 14. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, இந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். Then command Isaiah the prophet unto the kingdom Ezekiah, and said unto him, what said those man, and from and whence come they unto thee? And Ezekiah said, and they haven't come from fear country, even from in the Babylon. வசனம் 15. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை என்றான். And he said, and what heavens they see in any house? And Ezekiah answered, all the things and that are in many house have main house haven't they, and see, there is nothing among these treasuries that I haven't not and served them. வசனம் 16. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். And Isaiah said unto the Ezekiel,
he heard these words of the Lord. வசனம் 17. இதோ நாட்கள் வரும், இப்பொழுது உமது வீட்டிலே உள்ளதிலும் உமது பிதாக்களில் இந்த நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றுமே மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். Behold, the days and come that all that is in thine house, and that which and they and fathers I haven't laid up in the store, and to this day shall and be and carried into the Babylon, and nothing shall and be left, said the Lord. வசனம் 18. நீ போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர்கள் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களுமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And of the sons that shall and issues for thee and which and thou and shalt and behave shall and they take away, and they shall and be an inertia in this place of the king of the Babylon. வசனம் 19. அப்பொழுது எசேக்கியா ராஜாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். Then said an Ezekiel unto the Isaiah, good is the words of the Lord, which as thou hast and speaken. And he said, is it not and good? It is peace and truth be in my days. வசனம் 20. எசேக்கியாவின் மற்ற வர்த்தகமான்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சகலத்தையும் உண்டாக்கினதனாலும் தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதேயாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதிக்கிறது. And the rest of these acts of this Ezekiel, and all this mighty hand, how he made and pulled, and he conquered and poured water into this city, are they not and write and in this book of these chronicles of the kings of the Judah? வசனம் 21. எசேக்கியா தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Ezekiel slept with his fathers, and Manasseh his sons of regained in his standard. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் அழுகுறாரு. அழுததுக்கப்புறம் கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறாரு அவர் வீட்டின் காரியத்தெல்லாம். அந்த 15 வருஷத்தில் அவர் சரி பண்ணிவிட்டு அவர் இருக்கிற காலத்திலேயே பாபிலோன்லேருந்து வந்து சிலர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதை வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு அடுத்தது அவர் பையன் மனாசேன்றவர் ராஜாவாக ஆகுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருணுக்கு சொன்னேன் இந்த மாதிரி, அருண் நீ வந்து நான்சியோடைய ஒரே ஒரு முடிவு தான், இதுக்கு மத்தியில் நம்ம போய் கடவுள்கிட்ட போயிட்டு சண்டே சர்ச்சில் போய் கேட்டு ஒரு ஐடியா கேட்க போகிறோம், நீ ப்ரிப்பராக வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் கொஞ்சம் மனம் தளர்ந்தான், என்ன நடக்குமோ. அதேமாரி நேற்று நான் சர்ச்சிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜிலேருந்து நான் கரெக்டாக லிட்டில் மவுண்ட்லேருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து வந்துனே இருக்கேன். அந்த நேருக்கும் போது கீழே ஒரு 200 நோட்டு எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா? ஓகே, பாய்.